यस्या भवद्भक्तजनार्तिहन्तुः पितृत्वमन्येष विचार्यतूर्णं स्तम्भेवतारस्तमनन्यलभ्यं लक्ष्मीनृसिंहं शरणं प्रपद्ये। श्रीमच्छ्रीरङ्गवृत्तीश्वरषटरिपुणा सममेन्द्रेण दृष्टं नस्तात्मानं नृसिंहे नरहरिषट्सिद्योजनेतु प्रसादात् प्राज्ञश्रीरङ्गकारिप्रभवेति पतेः प्राप्तलक्ष्मीनृसिंहास्थानं सेवे यतीन्द्रं सकलगुणनिधिं वीररघुवीच्छटारिं श्रीरङ्गनाथषडभोभैरीन्द्रदृष्टं लक्ष्मीनृसिंहचलजित्करुणैकपात्रं श्रीरङ्गवीररघुराट्षडभोभकृत्यं वेदान्तदेशिकेतीन्द्रमहं प्रपद्ये। श्रीमद्रङ्गसठारिसंयमविराल्लब्धागमान्तद्वयं श्रीमद्वीररघुद्वहादशरजित्पादारविन्दाश्रयं श्रीमद्वेदपदंसदेशिकेतेः कारुण्यवीक्षास्पदं सेवे रङ्गधुरीनशासनवसं नारायणं योगिनं वेदान्तदेशिकेतीन्द्रकटाक्षलब्धत्रय्यन्तसारमणवद्यगुणं बुधाग्र्यं नारायणाध्येदुर्यकृपाभिषिक्तं श्रीरङ्गनाथयतिशेखरमाश्रयामः। श्रीमते श्रीवंशुडहो श्रीरङ्गनाथयतीन्द्र महादेशिकाय नमः। केशवार्यकृपापात्रं दिसमादिगुणार्णवं श्रीसठार्यतीशानं देशिकेन्द्रमहं भजे। रामानुजदयापात्रं ज्ञानवैराग्यभूषणं श्रीमद्वेङ्कटनाथार्यं वन्दे वेदान्तदेशिकं लक्ष्मीनाथसमारम्भां नाथयामनमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्परां यो नित्यमच्युतपदाम्बुजयुग्मरुग्म व्यामोहदस्तदितराणि तृणाय मेने अस्मद्गुरोर्भगवतोऽस्त्रिदैकसिन्धोः रामानुजस्य चरणौ शरणं प्रपद्ये। मातापिता युवतयस्तनया विभूतिः सर्वं यदेव नियमेन मदन्वयानाम् आद्यस्य नः कुलपथेर्वौलाविरामं श्रीमत्तदङ्घ्रियुगलं प्रणमामि मूर्ध्ना भूतं सरश्च महदाह्वयभट्टनाथ श्रीभक्तिसारकुलशेखरयोगिवाहान् भक्ताङ्कृतेन श्रीमत्पराङ्कुशमुनिं प्रणतोऽस्मि नित्यं। नीलातुङ्गस्तनगिरितटी शुद्धमुद्बोध्य कृष्णं पारार्तुं संस्थितिशतशिरसिद्धमध्यापयन्ती सोच्छिष्टायां सजनिगलितं या बलात्कृत्य भुङ्क्ते गोधा तस्यै नमेदमिदं भूयैवास्तु भूयः। அன்னவயல் புதுவையாண்டாள் அரங்கற்கு பண்ணுதிருப்பாவை பல்பதியம் நிசையால் பாடி கொடுத்தாள் நற்பாமாலை பூமாலை சூடி கொடுத்தாளை சொல்லு சூடி கொடுத்த சுடர்குடியே தொல்பாவை பாடி அருளவல்ல பல்வளையாய் நாடினை வேங்கடவர்க்கு என்னை விதியென்ற இம்மாற்றம் நாங்கடவா வண்ணமே நல்கு வேயர்புகழ் வில்லிபுத்தூர் ஆடிப்பூரம் மேன்மேலும் மிக வழங்க விட்டு சித்தன் தூய திருமகளாய் வந்தரங்கனார்க்கு துழாய் மாலை முடிசூடி கொடுத்த மாதே நயமுடன் திருப்பாவை பாட்டாரைந்தும் நீ உரைத்த தையுறு திங்கள் பாமாலை ஆயவுகள் 143 அன்புடனே அடியேனுக்கு அருள் செய் நீயே. ஸ்ரீ விஷ்ணு சித்த கொல்லந்தன கல்பவல்லீம் ஸ்ரீரங்கராஜ ஹரிச்சந்தன யோக திருஷ்யாம் சாட்சாட்சமாம் கருணையா கமலாமிவான்யாம் கோதாம் அனன்ய சரணஹா சரணம் பிரபத்யே. இன்னைக்கு அனுபவிக்க வேண்டிய பாசுரம் 27வது பாசுரம். பாசுரத்தை முதல்ல அனுசந்தானம் பண்ணுவோம். கூடாரை வெல்லும் சீர் கோவிந்தா உந்தன்னை பாடிப்பறை கொண்டு யான் பெரு சன்மானம் நாடு புகழும் பரிசினால் நன்றாக சூடகமே தோல்வளையே தோடே செவிப்பூவே பாடகமே என்றனைய பல்கரணும் யாமணிவோம் ஆடையுடுப்போம் அதன் பின்னே பார்ச்சோறு உடனே பெய்து முழங்கை வழிவார கூடியிருந்து குளிர்ந்தேலோர் எம்பாவாய். இதற்கு முன் பாசுரத்தில் நோன்புக்கு வேண்டிய வஸ்துக்கள்லாம் என்னென்ன அப்படின்றதாக கேட்டார்கள். அவர்களையெல்லாம் கிருஷ்ணன் கொடுக்குறான். சங்கம் பாஞ்சஜன்யம் போன்ற சங்கங்கள், பறை சால பெரும்பறை, பல்லாண்டு சேர்ப்பவர், கோல விளக்கு, கொடி, விதானம், இதையெல்லாம் எப்படி கொடுத்தான்? எனக்கு இத்தனை பேருக்கு கொடுக்கறதுக்கு இல்லைன்றதுக்கு ஒன்றால் முடியாது. இல்லை, நீ அகடிதின கடனா சக்தி உடையவன், உன்னால் முடியாதுன்றது கிடையாதுன்றதாக சொன்னால் எல்லாத்தையும் கொடுத்தான். கொடுத்துட்டு
நான் உங்களுக்கு செய்ய வேண்டியதெல்லாம் செஞ்சுட்டேன், அவ்வளோதானே அப்படின்றதாக கிருஷ்ணன் சொல்ல மேலே சொல்கிறான், எங்களுக்கு மார்கழி நீராட்டம்ன்றதான நோன்புக்கு வேண்டியவைகள்லாம் இவைகள். ஆனால் நோன்பு முடிந்ததுக்கு அப்புறம் உங்கள்கிட்ட இன்னும் எங்களுக்கு வாங்கிக்க வேண்டியது இருக்குது அப்படின்றதாக சொல்லுகிறார்கள் இந்த பெண்கள். அதெல்லாம் ரொம்ப அந்தரங்கமான விஷயங்கள், அதுவும் எங்களுக்கு நீ தர வேண்டும் அப்படின்றதாக வேண்டிக் கொள்கிறார். நோன்புக்கு முதல்ல வேண்டிண்டா, நோன்பு முடிந்ததுக்கு அப்புறம் என்ன வேணுன்றதையும் இப்போ லிஸ்ட் பண்ணுறா இந்த பாசுரத்தில். பெருமாள் சொன்னார், கிருஷ்ணன், பெண்களே, நான் ரொம்ப எளிவரும் இயல்பினன் அப்படின்றதாக நல்லா தெரிஞ்சுட்டேன். நான் ரொம்ப சுலபன், என்ன சொன்னாலும் செய்வேன் அப்படின்ற மாதிரி நான் நீங்கள் அபேட்சித்ததெல்லாம் கொடுக்குறேன்னு சொல்லு எல்லாத்தையும் வாங்கிட்டேங்க. நீங்கள் என்னையும் என்னுடைய சர்வ வஸ்துக்களையும் வாங்கியாண்டாச்சு. இப்போ என்கிட்ட என்ன இருக்குது? ஒன்றும் இல்லை. உங்களை ஜெயிக்கிறதுக்கு நினச்சிருந்த என்ன நீங்கள் இப்போ தோக்கடிச்சிட்டங்க. நான் இப்போ உங்கள்கிட்ட தோற்று போயிட்டேனே அப்படின்றதாக அவன் சொன்னான். இதுக்கு அந்த பெண்கள் சொல்கிறான், கூடாரை வெல்லும் சீர். அப்பா கிருஷ்ணா, நீ யாரை ஜெயிப்ப தெரியுமா? கூடோம் அப்படின்னு சொல்கிறவாள் தான் நீ ஜெயிக்க முடியும். கூடுவோம் அப்படின்னு சொல்கிறவள்கிட்ட நீ தோற்று தான் போவ. அவளால் ஒன்றை ஜெயிக்க முடியாது, அவளை உன்னால் ஜெயிக்க முடியாது. கூடாரை வெல்லும். பரசுராமன் ராமன் சீதா கல்யாணம் பண்ணிட்டு வரைச்சே எதிர வரார். அவர் 21 தலைமுறை க்ஷத்திரியர்களை ஜெயிச்சிருக்கார். இப்போ இது ஒரு க்ஷத்திரியன் என்ன மாத்திரம் அப்படின்றதாக எதிர வந்து நிற்கிறார். பெருமாளை ஜெயிக்கணுன்றதுக்காக வந்து நிற்கிறாருங்க. கடைசியில் என்னாச்சு? தன் கையில் வில்லை அவர் கையிலே கொடுத்து நான் பிராமணன் அப்படின்றதாக சேவிச்சுட்டு போயிட்டார். இந்த அதாவது கூடாமல் இருந்தால் அவர்களை ஜெயிப்பான். அப்போ வில்லோட தன் கையில் இருக்கிற வில்லை கொடுத்துட்டு போயிட்டார். அதனால் வில்லோடே நமஸ்கரித்தானாகி வில்லோட சேவிச்சிருந்தான்னா என்ன, இவர் தோற்றுருப்பார். வில்லை வச்சுட்டு நான் உன்னோட சண்டை போடுறேன்னு சொல்லி வந்ததுனால அவனை இவர் ஜெயித்தார். ராவணன், இந்திராதிகள் இவாளெல்லாம் ஜெயித்ததுக்கு எனக்கு ஒரு மனுஷன் எதிரே இருக்கிறானே அப்படின்றதாக அகம்பாவத்தோடு இருந்தான் ராவணன். ராவணன் இந்திராதிகளை எல்லாம் ஜெயிச்சுட்டு எதிர ஒரு மனுஷன் தானே ராமன் அப்படின்றதாக நினச்சிட்டு இருந்தான். அங்கே அவனையே வந்து இன்று எல்லாரையும் அவனுக்கு முதல்ல யுத்தம் பண்ணச்சே எல்லாத்தையும் உடைச்சுடுறார். வில்லு, அவனுடைய ரதங்கள் எல்லாம் உடைச்சுடுறார். அப்புறம் இன்று போய் நாளை வா அப்படின்னு சொல்லி அனுப்புகிறார். அவன் வனங்களில் அரக்கன். சரி, ஒருவேளை அவன் மனசு மாறி சீதையை கொடுத்துடுவான், நம்மக்கிட்ட சரணாகதி பண்ணிடுவான் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தார். ஆனால் அவன் அது மாதிரி செய்யலை. என்ன மறுபடியும் வில்லு எடுத்துன்னு வந்தான் சண்டைக்கு. ஆகையினால் எதிர வந்தவுடனே அவனை விரோதியை அவர் ஜெயிக்கிறார். அனுகூலரை அழகாலும் நீர்மையாலும் ஜெயிப்பான். இந்த ஆழ்வார்கள் போன்ற சர்வஜர்களாக இருக்கக்கூடிய எல்லா ஞானத்தையும் உடையவர்களாக மயர்வர மதிநலம் பெற்றவர்களை எத்திரம் அப்படின்றதாக மோகிக்க பண்ணுவான். அதெல்லாம் அவனுடைய குணங்கள். இந்த சீர் அப்படின்னா அவனுக்கு இருக்கக்கூடிய குணங்கள். எதிரிகளை ஜெயிப்பது சௌரியம், வீரத்தினால. அனுகூலர்களையெல்லாம் ஜெயிப்பது அவனுடைய சௌலபியம், சௌசீல்யம் முதலிய குணங்கள்னால. இந்த ஆழ்வார்கள்லாம் அந்த சௌசீல்ய குணத்தை நினச்சி அப்படியே மயங்கி போகிறா.
எத்திரம் பொருளினோடு இணைந்திருந்து இயங்கிய எளிவே அப்படின்றது. அனுகூலர்கிட்ட அவன் எல்லாமே குணங்கள் தான், குணங்களால் அவன் ஜெயிக்கிறான், இல்லை குணங்களால் அவன் தோற்கிறான். அனுகூலர்கிட்ட தோற்கிறான். இந்த அம்பால் ஜெயிக்கிறானோ இல்லையோ சௌரியத்தை காட்டி, அது அந்த மேலே ஒரு தோலோடு போயிடும். ஆனால் இந்த குணங்களை காட்டி ஜெயிக்கிறானே, சௌசீல்யம் முதலிய குணங்களை காட்டி, அது ரொம்ப உள்ளுக்குள்ளே போய் மனசில் ரொம்ப பாதிக்கிறது. கூடாரை வெல்லும் ஒருபடியாலும் கூடேன் அப்படின்றவால தான் அவன் வெல்வான். கூடுவேன் அப்படின்றதான விபீஷணன், அவனுக்கு இந்த வில்லு ஆயுதங்கள்லாம் பிரயோஜனம் இல்லை. அவனுக்கு என்ன பண்ணான் அப்படின்னா, சுக்ரீவன், அனுமார் இவாளெல்லாம் அவனுக்கு குற்றேவல் பண்ணும்படியாக பண்ணினான். அது மட்டும் இல்லாமல் அபிஷேகம், அதாவது அவனை லங்கைக்கு ராஜாவாக அபிஷேகம் பண்ணி அவனுக்கு எல்லா விதமான ஒரு அனுகிரகத்தையும் பண்ணான். இப்படி கூடுவேன் அப்படின்னுட்டாக்க அவள்கிட்ட அவன் தோர்த்து விடுவான், அவளுக்கு சேவை பண்ணுவான். அர்ஜுனனோடு உறவு பண்ணுவோம், கிருஷ்ணன் காலிலே வணங்கோம் அப்படின்னு துரியோதனன் சொன்னான். அர்ஜுனனோட உறவு பண்ண மாட்டேன், கிருஷ்ணன் காலில் விடமாட்டேன்னு சொன்ன துரியோதனனை வென்றான். நீ சொல்லிட்டு செய்வேன் அப்படின்னு பாண்டவர்களுக்கு எல்லா விதமான ஒரு இதுவும் உபகாரங்களும் பண்ணுறான். அதாவது கூடினவர்களுக்கு அவன் குற்றேவல் பண்ணுகிறான், தூத்திய சாரத்தியாதிகளையெல்லாம் பண்ணுறான். இப்படியாக கூடாதவர்களுக்கும் கூடினவர்களுக்கும் அவன் எப்படி கூடாதவர்களை வெல்லுகிறான், கூடினவர்கள்கிட்டே தோற்கிறான் என்பதை பார்த்தோம். கூடாரை வெல்லும் சீர், எல்லாரையும் வெல்வது குணத்தினால தான். கூடுவாரை சீலத்தினால சௌசீல்யத்தினால ஜெயிக்கிறான், கூடாதவர்களை சௌரியத்தினால ஜெயிக்கிறான். சௌரியம்ன்றது அவனுடைய ஆயுதத்துக்கு இலக்காகும், சீலம்ன்றது அவனுக்கு அழகுக்கு இலக்கு. அம்புக்கு இரையானவர்களுக்கு அதுக்கு தான் ஒரு அம்புனால் ஏற்பட்ட காயத்தை மருந்திட்டு ஆற்றலாம். சீலமும் அழகும் அப்படின்னா உள்ளுக்குள்ளே ஈர நிற்கும். வல்வினையேனை ஈர்கின்ற குணங்களை உடையாய் அப்படின்னு ஆழ்வார் சாதிக்கிறார். தாமரை கண்கள் கொண்டு ஈர்தியால், அதாவது அவனுடைய அழகும் அவனுடைய குணங்களும் நம்மளை ஈர்க்கிறதுன்னு அர்த்தம். ரொம்ப மனசை ரொம்ப உருக்கிறது. அம்பு தோல்புறையே போம், அதாவது அம்பானது மேலே சரீரத்தில் தோலில் தான் பாதிக்கும். அழகு உயிர் கொலையம், இந்த அழகு அவனுடைய குணங்கள்லாம் உயிர் நிலையில் போய் பாதிக்கிறது. வெல்லும் சீர், சுரூப அனுசந்தானம் பண்ணி வாரோம் என்றிருப்பார், பிரதிஜையை அழித்து வரப்பண்ணி கொள்ளவற்றார். அதாவது இந்த சுரூபத்தை அனுசந்தானம் பண்ணுறது. அப்படியும் சில இடங்கள்லாம் இந்த நாயிகாபாவத்தில் ரொம்ப பிணைத்து ரோஷத்தினால கூடாதவர்களாக இருப்பார்கள். வந்தால் வர இது பண்ணுறோம், அவனை ஒரு கை பார்க்குறோம், அவனோட பேச மாட்டோம் அப்படின்றதாக பிணைத்து ரோஷத்தில் ஒரு கூடாமையை யோசிப்பது உண்டு. அது மாதிரி ஆழ்வார்கள்லாம் நாயிகாபாவத்தில் பேசியிருக்கா. அப்படி வாரோம்னு இருக்கக்கூடியவர்களுடைய பிரதிஜையை அவளை இவன் நேரம் வந்தான்னா அந்த பிரதிஜையெல்லாம் போயிடும். இந்த ஸ்திரீத்துவ அபிமானத்தினால வாசல் விட்டு புறப்படும் அப்படின்றவருடைய அபிமானத்தை முறித்து தன் வாசலிலே வர நிற்கும்படி பண்ணக்கூடியவன். அது அவனுடைய குணம், அழகு முதலியவைகள். அப்புறம் தேகாத்மாபிமானிகளை தலை சாய்ப்பிக்க சொல்லணும். இப்படி இந்த கூடாதவர்களாக இருக்கக்கூடிய இந்த பிரணயத்து ரோஷத்தினால் இருக்கிறவர்களையே அவர்களை வசீகரணம் பண்ணக்கூடிய குணங்களையும் அழகையும் உடையவன். திரும்ப இந்த தேகாத்மாபிமானத்தை உடையவர்களாக மற்றவர்களை பற்றி சொல்லணுமா அப்படின்ற. ஏன்னா
இந்த அழகுக்கு இந்த உறங்காவில்லிதாசர்னு ஒருத்தர் தன்னுடைய மனைவியினுடைய கண்ணழகை பார்த்துட்டே இருப்பான். அவர்கிட்ட இந்த கண்ணழகு இருக்கட்டும், இன்னொரு அழகை காட்டுறேன்னு பாரும்னு அழைச்சிட்டு போய் ரங்கநாதனுடைய கண்ணழகை காட்டின உடனே அவர் பெருமாளுக்கு அடிமையானார். எப்படி ஆள வந்தாரும் ரங்கநாதனை சேவித்த பிற்பாடு அவருக்கு அடிமையானார். இப்படி கூடி அவருடைய சீர்களானது, குணங்களானது எல்லாரையும் வெல்லக்கூடியது. கூடாரை வெல்லும் சீர் கோவிந்தா, கூடமாட்டேன்னு சொல்லுவா. இதை தவிர வேறு இதில் ஈடுபட்டவர்களையும் வசீகரிக்கக்கூடியது. அதனால தான் ஆழ்வார் முதல் பாசுரத்திலே நலமுடைய அவன் தொழுதெழு அப்படின்றதான அந்த குணங்கள் உயர்வர உயர்நலம் உடையவன் அந்த குணங்களை கொண்டாடி மனசு உடனே அதுக்கு தொழுதெழுன் மனனே என்பதாக சாதிக்கிறார். வெல்லும் சீர், இது அக்ஞரை சர்வஜராக்கும். அவனுடைய குணங்கள் இல்லை ஈடுபட்டுவிட்டால் ஒன்றும் தெரியாதவாளையும் சர்வஜனாக பண்ணணும். சர்வஜர்களை எத்திரம் அந்த குணங்கள்லாம் ஈடுபட்டு ஆச்சரியப்பட்டு அவர்களெல்லாம் மோகிக்கும்படியாக செய்யக்கூடியது. வெல்லும் சீர் கோவிந்தா. கோவிந்தான்றதுக்கு என்ன அர்த்தம்னா, கூடுவோம் அல்லோம் என்கிற ஒரு எண்ணம் இல்லாத இருந்தால் போதும். அதாவது அத்வேஷம் இருந்தால் போதும். அந்த மாதிரி அது இருந்தால் அது இருக்கிறவர்களையும் எம்பெருமான் காப்பாற்றும். கூடுவோம் அப்படின்னு சொல்ல தெரியாதவர்களையும் காப்பாற்றும். கூடுவோம் அல்லோம் அப்படின்னு எண்ணாதவர்களையும், கூடுவோம் அப்படின்னு சொல்ல தெரியாதவர்களையும் ரட்சிக்கிறவன் அவன்தான் கோவிந்தன். அதாவது பொருந்தோம் என்னும் துரபிமானம் இருக்கக்கூடாது. ரட்சித்தாலும் உபகார ஸ்மிருதி இல்லாமல் இருக்கக்கூடிய பசுக்கள் எல்லாம் கூட காப்பாற்றுறான். அதாவது அதுகளுக்கு துரபிமானம் கிடையாது. மனுஷாளுக்கு தான் அதெல்லாம் இருக்குது. அது தவிர அவன் ரட்சிக்கிறானே, அவன் அதுக்கு ஏதாவது உபகார ஸ்மிருதி உண்டானா அதுவும் கிடையாது. அப்படி அவைகளையும் ரட்சிப்பவன் கோவிந்தன். இட்டமான பசுக்கள் அப்படிதான அவனுக்கு ரொம்ப பிடிக்கும். அந்த பசுக்கள்லாம் என்ன காரணம் அப்படின்னா, அவைகள் இந்த துரபிமானம் இல்லாமல் இருக்கு, ரட்சித்தாலும் உபகாரஸ்மதி இல்லாததும் ரட்சிக்கிறான். அதுக்கு காரணம் என்ன அப்படின்னா, அந்த பசுக்கள் தான் அவனுக்கு இந்த பெண்களோட சேர்றதுக்கு ஒரு வாய்ப்புகள் கொடுக்கறது. இவன் கொஞ்ச நாள் ஒரு எங்கேயானு போயிட்டு திரும்பி வரச்சே லேட்டாகிடுது. 4-2 நாள் தீம்பிலே வளர்ந்து நடந்து பெண்களோட கலந்து வந்தால் மாதா பிதாக்கள் தாழ்ந்து வந்ததின் ஏன் ரொம்ப காலம் கழித்து வருகிறாய்ன்னு கேட்டால், பசுமைக்க போனேன் அப்படின்றதாக ஒரு காரணம் சொல்ல முடிகிறது அவனுக்கு. அப்படி சொல்லி இவனுக்கு ஒதுங்க நிழலாக இருக்குது. இவன் ஒரு சரியான ஒரு காரணத்தை சொல்லக்கூடிய அளவுக்கு இந்த பசுக்கள் அவனுக்கு உபகாரம் பண்ணுறது. அதனால் அவரிடத்துல அவனுக்கு ரொம்ப பிரீத்தி. காமுகராக இருப்பார் உகந்த விஷயங்களில் காட்டில் கடற்கரையிலே உகப்பது. ஆசை உடையவர்கள்லாம் அந்த ஆசையை அடைவிக்கக்கூடிய கடற்கரைகள் இருக்கா இல்லையா, அவள்கிட்ட தான் ரொம்ப இன்னும் பிரியமாக இருப்பார்கள். அது மட்டும் இல்லை, இவனுக்கு கிருஷ்ணனுக்கு பரமபதத்தில் இருக்கிறத விட இங்கே மாடு மேய்ப்பது என்பது அவனுக்கு ரொம்ப பிடிச்சது. அதனால தான் கோவிந்தான்னு சொல்கிறான். இந்த கோவிந்தான்றது இந்த திருப்பாவையில் இதான் முதல் தர வருது. இதுக்கு அடுத்த 2 பாட்டிலையும் கோவிந்தா பதம் வருது. திவத்திலும் பசுநிறை மேய்ப்பு உவத்தி அப்படின்னு நம்ம ஆழ்வார் சொல்கிறார். பரமபதத்தில் இருக்கிறத விட இங்கே மாடு மேய்ப்பது உனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. திருமங்கை ஆழ்வார் சொல்கிறார், கன்று மேய்த்தி இனிது உகந்த காளாய் அப்படின்றான். காலி மேய்க்க வல்லாய் என்பதை ஆழ்வார்கள்லாம் அவன் சொல்கிறான். கன்று மேய்த்து விளையாட வல்லானை. இது அவனுடைய கோவிந்த நாமத்திற்கு காரணம். இந்த கூடாரை வெல்லும் சீரில் கூட இந்திரன் அவன் அனுகூலம்தான். அவன் கூடாதவனாக ஒரு சமயம் இந்த கோவர்தனத்தை அதற்கு அன்னங்களை சமர்ப்பிக்க வேண்டும், இந்திரனுக்கு வேண்டாம்னு கிருஷ்ணன் சொன்னதை கொண்டு கோவர்தனத்துக்கே எல்லாத்தையும்
சமர்ப்பிக்கிறான். இதனால் கோபம் அடைஞ்சு பசி கோபத்தினால மழையை வருஷிக்கிறான். அதனால் எம்பெருமான் அவனை தண்டிக்கலை. ஏன்னா அவனை கூடாதவன் இல்லை, இந்த கூடாதவனாக இந்த க்ஷணத்தில் இருக்கானே தவிர அவன் அனுகூலம்தான். அதனால் அவனை சரி கொஞ்சம் பசிக்கோவம் அடங்கட்டோன்னு விட்டுட்டார். அவனாலே சூட்டப்பட்டது இந்த திருநாமம் கோவிந்த திருநாமம். அப்படிப்பட்ட அந்த கோவிந்தா, குடாரை வெல்லும் சீர் கோவிந்த, கூடாதவனாக இருந்த அந்த சந்தர்ப்பத்திலே தோன்றின அந்த இந்திரனையும் ஜெயித்தவன். இந்த சாமானிய ரக்ஷணம் விசேஷ ரக்ஷணம்னு 2 ரக்ஷணம் சொல்கிறான். அதாவது பசுமாடு இருக்குது, கண்ணுக்குட்டி இருக்குது. பசுமாடு மேய்ப்பது என்பது சாமானிய ரக்ஷணம், அது தானே மேயும், ஒன்றும் பண்ண வேண்டாம், வெறுமை பார்த்துட்டா போகும். விசேஷ ரக்ஷணம்னா அதுக்கு தான் ஊட்டி விடுறது, தன் வாயாலே பறித்து மேய்வாருடைய ரக்ஷணம் சாமானிய ரக்ஷணம். தான் பறித்து கொடுப்பார் ரக்ஷணம், அது விசேஷ ரக்ஷணம். ரெண்டையும் பண்ணக்கூடியவன் கோவிந்தன். அதாவது இவனோடு சேரோம் அப்படின்றதான அத்தியாவசியம் இல்லாது, கூடாரை வெல்லும் சீர் மட்டுமல்ல, அந்த மாதிரியாக அதுக்கு ஒரு சேரோன்ற எண்ணம் இல்லாதது, இல்லை உபகார ஸ்மிருதி இல்லாத அந்த திரியக்குகளோடும் பொருந்தும்படியானதான நீர்மையை உடையவன் கோவிந்தன் அப்படின்றதான அந்த குணத்தை இங்கே மறுபடியும் கொண்டாடுறா. உந்தன்னை பாடி, ஹிரண்யன் இருந்த ஊரில் அவன் பேரை சொல்லக்கூடாது, அந்த மாதிரியாக இப்போ என்னாச்சு, இந்த ஆய்ப்பாடியில் கிருஷ்ணன் பேரை சொல்லக்கூடாது அப்படின்றதாக அந்த பெண்களை எல்லாம் அடக்கி வச்சுருந்தா அங்கே இருந்த இடையர்கள்லாம். அந்த மாதிரியாக ஒரு காலம் இருந்த ஒரு காலகட்டத்தில், அதுக்கப்புறம் அவர்களே இந்த துர்பிக்ஷத்தினால் இவர்களை நோன்பு நோக்க அனுமதித்து இவனுடைய சகாயத்தினால நோன்பு நோக்க வேண்டும்னு சொன்னதுனால உந்தன்னை பாடி, அப்படி பேரை சொல்லக்கூடாத ஒரு நிலைமையில் இருந்த இவர்கள் இப்போ இந்த பேரையெல்லாம் பாடிக்கொண்டு அவர்களுடைய ஒரு இழவெல்லாம் தீரும்படியாக உந்தன்னை பாடி, உந்தன்னை பாடி வகுத்த சேஷியான உன் பேரை சுயம் பிரயோஜனமாக பாடப்பெறியாலே இவர்கள்லாம் எப்படி பண்ணா, வாயினால் பாடி அப்படின்றதான ஆரம்பித்து அதுலேருந்து நாங்கள் படைத்த பயனை பெற்றோம், அதாவது நாங்கள் சத்தையை அடைந்தோம் அப்படின்றதா சொல்கிறோம். உன்னை பாடின்னு சொல்லாத உந்தன்னை பாடின்னு சொல்கிறாளே, அதுக்கு என்ன காரணம் அப்படின்னா, அதாவது இவர்களை அவன் தேடின்னு வருவான், அப்படி இல்லாமல் இவர்கள் அவனை தேடி போக வேண்டியதாக இருக்கே அப்படின்றத இங்கே சொல்கிறாங்க. உந்தன்னை பாடினதான் உன் பணியை நாங்கள் ஏறிட்டுக் கொள்வதே அப்படின்றதா. நீ எங்களை தேடின்னு எங்களை அடையணுன்றதுக்காக நீ பாடுபடுவ, அப்படி இல்லாமல் நாங்கள் உன்னை தேடி வந்திருக்கிறோமேன்றதை சொல்கிறாங்க. கோவிந்தன் குழல் கொடு ஊதின போது, நீ பாடும்போது கேயத் தூங்குழல் ஊதிற்றும் என்னும்படி பெண்கள் புணர்ப்பை குழியிலே இட்டு பாடி, அதாவது கேயத்தூங்குழல் புல்லாங்குழல் வாசித்தான்னா அதில் ஒரு மெசேஜ் இருக்கும். மாதிரி எங்களை தோற்பிக்க என்றிக்கே எங்கள் வாசலிலே பாடி ஆவி காத்திராதே, நீ எங்ககிட்ட எங்களை அடையணுன்றதுக்காக நீ செய்யக்கூடிய அந்த பாட்டெல்லாம் பாடாமல் நாங்கள் உன் வாசலில் கோவிந்தான்னு பாடும்படியாக இருக்குமே, அப்படி ஆயிடுத்தே அப்படின்றதா சொல்கிறார். ஸ்ரீத்துவ அபிமானத்தினால என்னை தேடி நீ வருவாய், எங்களுக்கு நீ உன்னுடைய குழலிசை மூலமாக பாட்டை பாடி எங்களுக்கு சமாச்சாரம் சொல்லுவாய், அப்படி இல்லாமல் உன்னை தேடிக்கொண்டு உன் வாசலிலே கோவிந்தான்னு பாடிக்கொண்டு நாங்கள் வந்திருக்கோம் அப்படின்றத காட்டுறாங்க. உந்தன்னை பாடி பறை கொண்டு, இந்த மாதிரியாக நாங்கள் நோன்பு உங்கள்கிட்டேருந்து பறையை வாங்கிட்டு நோன்பை நொற்று ஊரார் இசைந்ததான இந்த நோன்பை நாங்கள் முடித்து அப்படின்றத பறை கொண்டு, அதான பிற்பாடு அது ஊருக்காக தான் இந்த பறை, எங்களுக்காக இல்லை. அதனால் எங்களுக்கு வேண்டிய விஷயத்தை இனிமேல் மேலே சொல்கிறோம்ன்றதான். யாம்
அப்படின்னு சொல்ல. யாம்ன்றதுக்கு அப்படிப்பட்ட நாங்கள்னு அர்த்தம். எப்படிப்பட்ட நாங்கள்? அதாவது உன்னை ஆசிரியத்தவர்களுக்கு பேறு தப்பாது, உன்னை ஆசிரியிச்சாக்க நிச்சயம் நீ அனுகிரகம் செய்வாய் அப்படின்றதான அத்தியவசாயம் உடைய நாங்கள். எங்களுக்கு நன்னா தெரியும் நீ எங்களுக்கு அனுகிரகம் பண்ணுவாய் அப்படின்றதான. தேவகி புத்தர் அப்படி உன்னுடைய இதெல்லாம் எங்களுக்கு நன்னா தெரியும் அப்படின்றதாக யாம் உன்னை நன்றாக அறிந்த நாங்கள். பெரு சன்மானம், பெரும் சன்மானம். வெறும் ஊருக்காகவே ஊரார் காரியமே ஆக ஒன்றாது. இப்போ நாங்கள் பண்ணுவது ஊரார் காரியம். இந்த பாடிப்பறை கொண்டு மார்கழி நீராட்டம் இதெல்லாம் ஊராருக்காக பண்ணுறது. அது 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 பாட்டுக்க இருக்கட்டும். எங்களுடைய அபிமானம் என்ன, அபிமத்தம் என்ன அப்படின்றத சொல்கிறோம். யாம் பெரு சன்மானம், பெருமாள் பிராட்டிக்கு பண்ணின சன்மானம் போல். அதாவது நாங்கள் எங்களுக்கு கொடுக்கக்கூடிய சன்மானமானது பிஃபிட்டிங்காக இருக்கணும். ஆத்வாரம் தொடர்ந்தேத்தின பிராட்டிக்கு தன் தோளில். ஏதோ பெருமாளுக்கும் பிராட்டிக்கும் ஏதோ இது வந்தது. பிராட்டி அங்கேருந்து கிளம்பினான். உடனே பின்னாடியே ஓடி வந்து தன் தோல் மாலையை வாங்கி இட்டு காலை பிடித்து நில் என்று போன சத்காரமீரே இவர்களுக்கு பண்ண போகிறார். அந்த மாதிரியாக நீ செய்ய வேண்டும். பிராட்டிக்கு நீ எப்படி ஒரு சன்மானங்களை எல்லாம் பண்ணாயோ அந்த மாதிரியாக எங்களுக்கு பண்ண வேண்டும். அவள் இவர்களை திருவடிகளை பிடிப்பது கைப்பிடித்த முறையாடு. அதாவது அவள் இவர் திருவடிகளை பிடிப்பது கைப்பிடி. அவர் பதி, இவள் பத்னி. அவள் வந்து இவருடைய திருவடியை பிடிப்பது அந்த கைப்பிடித்த முறை பத்னியானபடினாலே. இவர் அவர்கள் காலை பிடிப்பது, அவள் காலை பிடிப்பது பிரணயத்துவத்தினால. இவரும் அவள் காலை பிடிப்பார். எப்போ பிடிப்பார்? பிரணயத்துவத்தினால, அன்புனால, காதல்னால. அவனுக்கு சொல்லும் ஏற்றமெல்லாம் சொரூப நிர்பந்தனம், இவளுக்கு சொல்லும் ஏற்றமெல்லாம் பிரணயத்து நிபந்தனம். அதாவது அவனுக்கு சொல்லக்கூடியதெல்லாம் அவனுடைய சுரூப நிபந்தனம். சுரூபந்தான் காரணம். அவன் பதி அப்படின்றதுனால அவனுக்கு ஒரு ஏற்றம் இருக்குது அப்படின்றதெல்லாம் சுரூப நிர்பந்தனம். ஆனால் இவளுக்கு சொல்கிற ஏற்றம், இவளை வருத்தி சொல்கிறது அப்படின்றதுக்கெல்லாம் காரணம் பிரணயத்துவம். இவரிடத்திலே அவன் வால்லபியம் சொன்னால் மறுக்க முடியாது. அதனால் இதெல்லாம் இவளுடைய பிரணயத்துவ நிபந்தனத்தினால் ஏற்படுது. அவனுடைய வியாபாரம் வைதம், இது ராகப்பிராப்தம். இது அவனுடைய செயல்கள்லாம் இருக்குது இல்லையா, அதெல்லாம் அவனுக்கு இருக்கக்கூடியதான விதிகள், அவன் செய்ய வேதத்தில் சொல்லப்பட்டவைகள். இவள்கிட்ட பண்ணுறதெல்லாம் இவளிடத்துல இருக்கக்கூடிய ஆசையினால். அதுக்கு எதுவும் இதெல்லாம் கிடையாது, நோ ரைட்டிங்ஸ். ஸ்வயம் பிரவருத்தனான இடத்தில் விதி விஷயமாக மாட்டாதே. தன் இஷ்டத்துக்கு ஒரு காரியம் பண்ணும்போது விதியை பற்றி கவலை கிடையாது. பொதுவாக செய்யணும் அப்படின்னாக்க விதி வேணும். ஸ்வயம் பிரவர்த்தனாக தானே பண்ணும்பொழுது அந்த விதியை பற்றி அவசியம் இல்லை. அவ்விடத்தில் விதி நுழையுமாகில் போக மாட்டேன். இந்த மாதிரி இவளிடத்தில் இருக்கும்பொழுது விதியெல்லாம் கொண்டு வந்தால் பண்ண முடியுமா? பதி பத்தினின்னாக்க அங்கெல்லாம் அது விதி நுழையாதான், அது அந்த இடத்துல வேலைக்காகாது. வெளித்திருமுற்றத்திலே பிரசாதம் அளவிலே வர யாம் பெரு சன்மானம் வந்தது என்றார் பட்டர். பட்டர் காலக்ஷேபம் சாய்ச்சின்றிருக்கார். பெருமாள் சன்னதியிலேருந்து பிரசாதம் வந்தது. அதற்கு காலக்ஷேபத்தின் நடுவில் அவர் சொன்னார், யான் பெரு சன்மானம் வந்தது அப்படின்றதா பட்டர் சாதிக்கணும். அது மாதிரி அந்த சன்மானமானது இதுவாக இருக்கணும், பகவத் பிரசாதமாக வரணும் அப்படின்றதாக சொல்கிறான். அது எப்படி இருக்கணும்? நாடு புகழும் பரிசினால். இத்தனை நாளாக நாங்கள்லாம் ரொம்ப அவமானப்பட்டோம். ரொம்ப உன்னை பிரிந்து உன்னை பேரை கூட சொல்ல முடியாமல் நாங்கள்லாம் ரொம்ப கஷ்டப்பட்டு இருந்தோம். இதெல்லாம் போகணும் எங்களுக்கு. அதெல்லாம் மறந்து போகும்படியாக ஒரு சன்மானத்தை நீ அளிக்க வேண்டும். அது எல்லாரும் போற்றணும். இப்படி ஒரு சன்மானமா? சிலர் போற்றும்படி, சிலர் இப்படி கொடுப்பாளா, இப்படி வாங்கிப்பாளா, இப்படி ஒரு அதிர்ஷ்டமா அப்படின்றதாக நாட்டார் கொண்டாடும்படியாக இருக்க வேண்டும். முதல்ல சொன்னார், முதல் பாசுரத்தில் பாரோர் புகழன். அதே மாதிரியாக இந்த முடிக்கிற சமயத்துலையும் எல்லாரும் கொண்டாடும்படியாக தலை கட்ட வேண்டும். கிருஷ்ணனும் சத்யபாமை பிராட்டியும் அர்ஜுனனும் திரௌபதியுமாக கால் மேல் காலேறிட்டு கொண்டிருக்க
சஞ்சயன் திருவாசல்லே வந்தான் அப்படின்றதாக காவல்காரன் வந்து சொல்கிறான். அப்போ கிருஷ்ணர் சொல்கிற, நம்முடைய இருப்பு கண்டால் உகப்பானும் உகவாதார் மண்ணுண்ணும்படி இருப்பை சொல்ல வல்லானும் ஒருவன் புகர விடுங்கோன். இந்த மாதிரி இருக்கிறத பார்த்தா சந்தோஷப்படுவான். நம்ம இந்த மாதிரி இருக்கிறத பார்த்து சந்தோஷப்படாதவர்கிட்ட போய் அவன் இதை சொல்லுவான். அப்படிப்பட்டவன் தான் சஞ்சயன், அவனை உள்ளே விடுங்கன்னு சொன்னார். அவனும் புகுந்து கண்டு அப்படியே போய் துரியோதனனுக்கு அதே போய் சொல்கிறான், ஏ துரியோதனா கெடுவாய், அவர்கள் இருக்கிற இருப்பை கண்டேன். கிருஷ்ணனும் அர்ஜுனனும் இப்போ இருக்கிற பார்த்தா நீ உன் காரியம் செய்யாது, கெட்டது கிடாய், நீ உனக்கு ஒரு நாளும் எத்தனை யோகேஸ்வர கிருஷ்ணோ எத்தனை பார்த்தோ எங்கே பார்த்தன் இருக்கோனா கிருஷ்ணன் இருக்கோனா அங்கே தான் ஜெயம் அப்படின்றதாக சொல்லிட்டான். அதே மாதிரியாக சுகச்சாரணர்கள்லாம் வந்து வேவு பார்க்க வந்தா, விபீஷன் எங்கே போகிறான்றதை பார்த்துட்டு வரத்துக்கு ராவணன்ட்ட போய் சொல்கிறான். அந்த பார்த்தேன் ராமருடைய ஓலக்கத்தில் விபீஷனுக்கு இருக்க மதிப்பும் அவருடைய வீரப்பாடும் ராமனுக்கு இருக்கக்கூடிய ஒரு மதிப்பு என்ன, அவருக்கு இருக்கக்கூடிய வீரப்பாடு என்ன, உனக்கு ஒரு குடியிருப்பு தேடிக்கொள்ள வேண்டி இருந்தது, அதனால் உனக்கு நீ ஊற்று மாறாதே நித்தியமாய் நடக்கிற ஐஸ்வர்யத்தை உடையராய் உனக்கு வரம் தந்து உன் கையாலே தகர்ப்புண்ணும் அவர்களைப் போலன்றிருக்கே உனக்கு முடிதந்தார்க்கும் முடி கொடுத்த ராஜா உன் தம்பிக்கு லங்கையை கொடுத்தான், வானரங்களும் ஆர்த்து கொண்டது. அப்பா விபீஷனுக்கு கிடைத்த ஒரு பெருமை என்ன தெரியுமா? ராமன் தன் கையால் அவனுக்கு பட்டாபிஷேகம் பண்ணான். ராமன் யார்? உனக்கு யார் இந்த ராஜ்யத்தை கொடுத்தாலோ அந்த உனக்கு முடிதந்தாருக்கும் முடி கொடுத்த ராஜா, உனக்கு கொடுத்தவாளுக்கும் முடியை கொடுத்தவராக இருந்த ராஜா வந்து இவனுக்கு லங்கையை கொடுத்துருக்கான். அதனால் வானரங்கள் எல்லாமும் ஆரவாரிச்சா. இதெல்லாம் பார்த்துட்டு வந்து சொன்னான், இப்படி தன்னை ஆசிரியத்தாரை நாடு புகழும்படியிலே வாழ்விப்பது. இப்படி எம்பெருமான் ஆசிரியத்தவர்களை எல்லோரும் கொண்டாடும்படியாக அவன் சன்மானம் பண்ணுறான். வாழ்வர் வாழ்வை இது ஞாலம் புகழவே அப்படின்றார் ஆழ்வார். அது விரும்ப வாழ்வு வையத்து வாழ்வீர்கள், அந்த வாழ்வு மட்டும் போராது, இப்போ நாடு புகழும் பரிசாக இருக்க வேண்டும் அந்த வாழ்வு அப்படின்றதாக இங்கே ஆண்டாள் இங்கே அதை ஞாபகப்படுத்துகிறார். நாடு புகழ் என்று பரவசராக சொல்லுகிறார்கள். ரொம்ப பெருமைக்காக சொல்லலை, இது புகழ்ந்த நாட்டார் உஜ்ஜீவிக்கை சுவலாபமாக நினைக்கார். அதாவது இந்த நாட்டாரெல்லாம் கொண்டாடுறது தனக்கு ஒரு சந்தோஷத்துக்காக, தனக்கு ஒரு ப்ரைடுன்றதுக்காக இல்லை. அவர்கள்லாம் சந்தோஷமாக ஏற்று வாழ்வீர்கள்னு அவர்கள்லாம் வாழ வேண்டும், அவர்கள் சந்தோஷமாக இருக்கணும் அப்படின்றதுக்காக இங்கே சொல்கிறார். சுத்திரனை ஒழித்து வேண்டி பெருமதிலே லோகம் நிகழ்வது. அதாவது ஏதோ கொஞ்சம் லோகத்தில் இருக்கிறவா ஏதோ அல்பமானதை வாங்கி அதை கேட்டு பிறகு தான் லோகத்தை எல்லாரும் இது பண்ணுவான், இகழ்ச்சியாக பேசுவார்கள். சமாசிரணிய அவன்தானே மேல் விழுந்து சத்காரபூர்வமாக கொடுக்கிறது. அதனால் பெருமாளே அவரே கொடுக்குற ஒரு பெரிய சன்மானத்தை எல்லாரும் புகழ்வார்கள். நாடு புகழும் பரிசினால் நன்றாக இவனை ஒழிந்தாரை பாட வேண்டி பெறுவது பரிமித பலம். இவனை தவிர மற்றவர்களிடத்திலே தேவதாந்திரங்களிடத்திலே பெறுவது பரிமித பலம். அது எப்படின்னா, ஏற்கனவே எல்லாம் இருக்கிறவா பிச்சை எடுத்து சாப்பிட்ற மாதிரி, இல்லைன்னா காலம் கொண்ட பொண்ணிட்டு ஆபரணம் பண்ணி பூண்பார் மாத்திரம். அதாவது ஒரு தோஷ பரிகாரமாக ஏதோ ஒரு ஆபரணத்தை பண்ணி அதை தானம் கொடுத்தா அதில் ஒரு நெக்லஸ் பண்ணி போட்டுக்கிற மாதிரி. நாடு புகழும் அளவன்றிருக்கே அவன்தானும் சத்தை பெற்று நாமும் சத்தை பெறணும். நாடு புகழும் பரிசினால்னு சொல்லிவிட்டா அதுக்கப்புறம் நன்றாக வேறு சொல்கிறான். நாடு புகழும் பரிசுனா போகாதோ, நன்றாகன்னா அது மட்டும் இல்லாமல், நாடு புகழும் அளவுக்கு மட்டும் இல்லாமல் அது கொடுத்தவாளும் சத்தை பெறணும், வாங்கிக்கிறவாளும் சத்தை பெறணும் அப்படின்றதாக சொல்கிறேன். இதை கொடுக்குறவாளுக்கும் ஒரு பெருமை இருக்கணும், வாங்கிக்கிறவாளுக்கும் பெருமை இருக்கணும், நாட்டார்களும் சந்தோஷப்படணும். இது மூணு இது இருக்குது, மூணு குரூப் இருக்குது இதில். கொடுக்குறவன் வாங்கிக்கிறவன் உலகத்தார் எல்லாருமே சந்தோஷப்படணுன்றதை காட்டுறான். நாடு புகழும் பரிசினால் நன்றாக
நன்றாக இது ஒரு திருஷ்டாந்தத்தை காட்டுறாருங்க. இந்திரன் ஒரு நெக்லஸை கொடுத்தான் பட்டாபிஷேகத்தில் ராமருக்கு. அதை பிராட்டி கையில் கொடுத்தான். பெருமாள் அதை வாங்கி இல்லை சீத்தையிட்ட கொடுத்தேன். அதை வாங்கிண்டா சீத்தை. பெருமாளை ஒரு கண்ணால் பார்த்தா, இன்னொரு கண்ணால் சிறிய திருவடியை நோக்கினான். பெருமாளும் அப்படி பிராட்டி திருவுள்ளத்தில் என்ன ஓடுறதுன்றது தெரிஞ்சுட்டு உடனே ஆகட்டும் அப்படின்னு விட்டார். உடனே அந்த மாலையை திருவடிக்கு கொடுக்குறாள் பிராட்டி. அந்த மாதிரியாக ஏ கிருஷ்ணா, நீ நப்பின்னையை கொண்டு எங்களுக்கு இந்த அலங்காரங்கள்லாம் பண்ணணும். என்னெல்லாம் பண்ணணும் அப்படின்றத மேலே சொல்ல போகிறா. நன்றாக நீ எங்களுக்கு வேண்டிய வஸ்துக்களை சன்மானத்தை கொடுக்கணும். இவெல்லாம் நோக்குதி ஏல் அப்படின்றதாக அங்கன் இரண்டும் கொண்டு எங்கள் மேல் நோக்குதி ஏல் அப்படின்னு சொன்னால் இல்லையா, அப்படியாக பூர்ண கட்டாட்சம் உண்டு. இவர்கள் பக்கத்தில் பூர்ண கட்டாட்சம் உண்டு. அதனால் இந்த மேலே என்ன வேணுன்றதை விஞ்ஞாபனம் பண்ணுறா. சூடகமே. சூடகம்ன்றது கைக்கிடும் ஒரு ஆபரணம். அணிமிகு தாமரை கை அப்படின்னா கையில் போட்டுருக்கிறதான ஒரு ஆபரணம் இது. தன் கையை இவர்கள் ஆசைப்படுமா போலே இவர்கள் ஆபரணம் பூண்ட கையை அவன் மார்பிலும் தோளிலும் தலையிலும் வைத்துக்கொள்ளவே ஆசைப்படுவான். இவர்கள் கையில் இருக்கக்கூடிய வலைகளும் அது அந்த கையை எடுத்து தன் மார்பிலும் தோளிலும் தலையிலும் வச்சு அவன் ரொம்ப ஆசையாக அனுபவிப்பான். அப்படியாக இருக்கக்கூடிய அந்த கைக்கு இடக்கூடிய ஆபரணம் சூடகம். வெள்ளி வளை கைப்பற்றங்கிறபடியே அனன்யார்களாக பிடித்த கைகளிலே முதல் ஆபரணம் பூட்டுவது. அதாவது அனன்யார்களான ஒரு பத்தினி இருக்கான்னா கணவனே எல்லாம்ன்றதாக கைப்பிடிக்கிறா, அதுக்கு ஒரு ஆபரணம் போடுறா இல்லையா, அது மாதிரியாக அந்த கைக்கு ஆபரணம் வேணுன்றதாக முதல்ல சொல்கிறா. முதல்ல ஒரு ஒருத்தர் சந்திக்கிறோன்னாக்க முதல்ல கையால் ஒருத்தருக்கு ஒருத்தர் கை குலுக்கிக்கிறோம் இல்லையா, அது மாதிரியாக முதல்ல கை ஸ்பர்சம். அப்புறம் தோல் வளையே கையை பிடித்த அனந்தரம் அணைக்கும் தோள்கள். அதுக்கப்புறம் ஒருத்தருக்கு ஒருத்தர் ஆலிங்கனம் பண்ணிக்கிறா. அது தோள்களில், அந்த தோள்களில் அந்த ஆபரணம் போடும். அது அவன் கழுத்தில் உறுத்தனமா. எப்படி அப்படின்னா அவனுடைய உடம்பில் இருக்கக்கூடிய அந்த வீர தழும்புகள்லாம் இவர்களுடைய திருமேனிக்கு ரொம்ப அந்த சரசரப்பு அவளுக்கு ஆனந்தமாக இருக்கும். அது மாதிரியாக இந்த ஆபரணம் அவனுடைய சரீரத்துக்கு ரொம்ப ஆனந்தமாக இருக்கும். அவன் கழுத்திலே உறுத்தும் ஆபரணம். அவன் நான் தழும்பின் சரசரப்பு முலைகளுக்கு உத்தேசியமான பாதி இவர்களுடைய வலைத்தழும்பும் அவன் தோளுக்கு ஆசையாக இருக்குமே தோல் வலை. அப்புறம் வேயிரும் தடன் தோளினார் சுந்தர தோளுடையான் தோற்கும்படி தோல் படைத்த தோளுக்கு மிடும் ஆவணம். அவன் வீரத்தோள்கள் உடையவன். ஆனால் இந்த வேய்மறு தோளினை என்று சொல்லக்கூடிய இந்த பெண்களுடைய தோல் மூங்கில்ட ரொம்ப இதுவாக இருக்கக்கூடியது, மெலிதாக இருக்கக்கூடிய அந்த தோல், அதை இவன் ஆசைப்படுறான். அதனால் அந்த தோளுக்கு இடக்கூடிய ஆபரணம் தோல் வலை. அப்புறம் தோடே தங்கள் கைக்கும் தங்கள் தோளுக்கும் ஆபரணம் போல் அன்றே அவன் தோளுக்கு பூணும் ஆபரணமும் பூண வேணும். அது தோடு காதில் போட்டுக்கிற ஆபரணம். அது இவருடைய காது பணியும் செவிப்புவும் பட்ட விமர்த்தத்தாலே வந்த சோபையை கோட்சொல்லுகிறே அவன் தோள்கள். அதாவது அவன் கட்டிக்கச்சே அவளுடைய தோல் உடம்பில் படுறது, காது ஆபரணம் அவனுடைய தோளில் படும். கொஞ்சம் ஹைட்டு டிஃப்ரென்ஸ் இருக்குது. அதனால் கண்டேன் கன மகரக்குழை கிடும் மகரக்குழை கை கிடும் ஆபரணம் மகரக்குழை இரண்டும் 4 தோளும். கண்டேன் கனமகரக்குழை இரண்டும் 4 தோளும் என்று அவனுடைய கர்ணபூஷணம் அவன் தோள்களுக்கு அலங்காரமான போல இவருடைய காது பணியும் செவிப்புவும் தோள்களுக்கு அலங்காரமாக இருக்கும். தோடே ஏற்கனவே அவள் தோடு போட்டுருக்கா. பண்டே தோடிட்டாலும் இவன் இட்டா போலே இராதே. அதனால் அதுக்கு தோடு வேணுன்றா.
தோடுகள் எத்தனை வேணால் இருக்கலாம் இல்லையா, இப்போ இன்னொரு தோடு கொடுங்க அப்படின்றான். செவிப்பூவே அது அந்த மாதிரி ஆலிங்கனம் பண்ண பிற்பாடு அனைத்த அனந்தரம் ஆக்ரானத்துக்கு விஷயமானவர். அதாவது இப்படி 2 பேர் ஆலிங்கனம் பண்ணச்சு அந்த தோல், இந்த காது அவனுடைய தோளுக்கு இருக்குது, அவனுடைய நாசி அவர்களுடைய அந்த காதினுடைய மேல் பக்கம் வரைக்கும் இருக்குது. அந்த இடத்துல செவிப்பூன்றதாக போட்டுக்கிறான். இப்போல்லாம் போட்டுக்கிறாளோ இல்லையோ, காதில் மேலெல்லாம் எங்கே பார்த்தாலும் ஓட்டை குத்திக்கிறான். அது செவிப்பூ, அது ஆக்ரானம். அந்த இடத்துல தான் அந்த அவனுடைய இதை முகர்ந்து பார்க்கிறான். அதனால் அது ஆக்ரானத்துக்கு விஷயமான இடம். இது பாடகம் அனைத்து தோற்றவர்கள் விழுந்து பிடிக்கும் காலுக்கு ஆபரணம். இதுக்கப்புறம் அந்த இதில் ஆலிங்கனத்தினால் அனைத்து அதில் தோற்று காலை பிடிக்கணும், அதுக்கு ஆபரணம் பாடகம்ன்றதாக. சூடகமே பிடித்த கைக்கும் அனைத்த தோளுக்கும் அனைத்த விடத்தே உறுத்தும் அதுக்கும் ஸ்பர்சத்துக்கும் தோற்று விழும் துறை. அதனால் இந்த பிடித்த கை, அனைத்த தோல், அந்த ஸ்பர்ஷம், இந்த ஆக்ரானத்துக்கெல்லாம் தோற்று விழும் துறை அவர்களுடைய பெண்களுடைய கால்கள், அதுக்கு ஆபரணம் பாடகம். சூடகமே பாடகமே கைத்தலம் பற்ற அப்படின்றதாக சொல்கிறான். திருக்கையால் தாள் பற்றி, முதல்ல கைத்தலம் பற்றினான், அப்புறம் திருக்கையால் தாள் பற்றி அம்மிமிதிக்க கணாக்கண்டேன்றதாக சொல்கிறான். அதனால் கையை காலை பிடித்து நடுவில் தான் நடக்கிறது அப்படின்றதாக இதுக்கு ரெண்டுத்துக்கும் நடுவில் இருக்கக்கூடிய ஒரு காரியத்தையும் இதில் காட்டுறான். என்ற அணைய பல்கலனும், இது மட்டும்தானா லிஸ்ட்டு அப்படின்னா, எப்பயுமே லிஸ்ட்டு போட்டாக்க ஒரு எக்ஸட்ரா ஒன்று இருக்கணும். இது மட்டும் இல்லை அப்படின்ட்டான். பருத்தன சிலவற்றை பெருசு முக்கியமான 2 சொல்லியிருக்கோம். இதை தவிர உனக்கு என்னெல்லாம் தெரியுமோ சொல்லு, அதெல்லாம் சேர்த்துக்கோ அப்படின்ட்டான். பலபலவே ஆபரணம் பேரும் பலபலவே, பலபலவே வடிவு சோதி பண்பு எண்ணில் என்பதாக இன்னும் என்னெல்லாம் உனக்கு தெரியுமோ அதில் ஆட் பண்ணிக்கோ, எங்களுக்கு தெரிஞ்சோ 4 எழுதியிருக்கோம் அப்படின்ட்டான். யாம் அணிவோம் ஆபரணங்களுக்கு அழகு கொடுக்கவல்ல அவயவங்களிலே கிடந்து தானும் நிறம் பெற்று. இந்த ஆபரணங்கள் அவர்களுடைய அழகுக்கு அழகு சேர்க்கிறது. பூட்டின தானும் நிறம் பெற்று போகும்படி வடிவு படைத்த நாங்கள். அதாவது இந்த ஆபரணம் அழகு எங்கள் மேலே சாத்தின பிற்பாடு அழகாகிறது, அதை பூட்டி விட்ட நீயும் ரொம்ப நிறம் பெறும்படியாக அழகுடைய நாங்கள். யாம் அப்படிப்பட்ட நாங்கள். இது வரைக்கும் நாங்கள் வரத்துக்கு எவ்வளோ சிரமப்பட்டோம், மலரிட்டு நான் முடியும் அப்படின்றதாகலாம் சொன்னோம். இப்போ நாங்கள்லாம் அணிவோம்னு சொல்கிறோம். அதனால் நான் முடியோம்னா பூட்ட மாட்டான், இப்போ அணிவோம்ன்றதுனால பூட்டாது இருக்க மாட்டான். அவன் அலங்கரிக்கைக்கு இவர் சரின்னு சொல்லிட்டா போகிறோம், அவன் எல்லாத்தையும் பார்த்துட்டுருவான். யாம் அணிவோம் ஒருவரை ஒருவர் மாறி மாறி ஒப்பிக்க. அதனால் யாம் நீங்கள் எல்லாருக்கும் பண்ணிவிடணும், நீ ஒருத்தருக்கு மட்டும் இல்லை. நாடு புகழும் பரிசினால் யாம் அணிவோம், அந்த நாடு புகழும் பரிசாக இருக்கணும் இல்லை, அப்படியாக நிறை புகழ் ஆட்சியர் அணியிழை ஆட்சியர்ன்றதாக எல்லாரும் புகழும்படியாக நாங்கள் இவைகளை அணிவோம். ஆடை உடுப்போம், அதாவது இந்த ஆபரணங்கள்லாம் ஆனதுக்கப்புறம் ஆடை உடுப்போம்ன்றதாக சொல்கிறான். காரை பூணும் கண்ணாடி காணும் தன் கையில் வளை கொழுங்கும், அதுக்கப்புறம் தான் கூரை உடுக்கும்னு தான் சொல்கிறான். ரிவர்ஸ் ஆர்டரில் இருக்குது. ஜென்ரலாக பொன்மநாட்டிகள்லாம் எல்லாம் ஆடையெல்லாம் உடுத்திட்ட பிற்பாடு இதெல்லாம் போட்டுப்பான். ஆனால் இங்கே இதுவாக சொல்கிறேன், இதுதான் கிரமம்ன்றதாக. ஆடை காரை பூணும் கண்ணாடி காணும் தன் கையில் வலை கொடுக்கும் கூரை உடுக்கும்ன்றதாக. நாடு புகழும் பரிசினால் ஆடை உடுப்போம் பட்டு அடுக்கும் அயர்க்கும் அப்படின்றதாக திருநெடுந்தாண்டத்தில் பரகால நாயகி அவனுடைய பிரிவினால் புடவை உடுத்தரா திரும்பி களையறா. அந்த மாதிரியாக இல்லாமல் அறையிலே தொங்கும்படி உடுக்கை ஆடை உடுப்போம், நன்னா கட்டிப்போம் அப்படின்றதா சொல்கிறான். கோவிந்தா உந்தன்னை பாடி ஆடை உடுப்போம். நீ தூரவாசியான போது கோவிந்தான்னு சொன்னால் அவளுக்கு நீ புடவை நிறையா கொடுத்த. இப்போ நாங்கள்லாம் உன் எதிரையே இருக்கோம், அதனால் நீ நிறையா கொடுப்பன்றதுல சந்தேகமே கிடையாது. கோவிந்தா உந்தன் முன் என்ன
உன் நாமத்தை சொல்லி அவள் புடவையை வாங்கிண்டா, உன் நாமத்தை சொல்லி நாங்கள் நிற்கிறோம், எங்களுக்கெல்லாம் நீ கொடுக்க வேண்டும், நிச்சயமாக கொடுப்பேன். தூரத்தில் இருக்கச்சே கொடுக்கச்சே, கிட்டத்தில் இருந்தால் கொடுக்க மாட்டியா? கோவிந்தன் என்று புடவை பெறுகிறோம். இவன் சந்நிதியிலே சொன்னால் புடவை பெற கேட்க வேண்டுமோ? ஆடை உடுப்போம், முன்பு உடாதே இருந்து இப்போது உடுப்போம் என்கிறார்கள் அன்று. இந்த புடவை உடுத்திக்கலையானே இப்போ தான் ஆடை உடுப்போம்னு சொல்கிறாளே அப்படின்னா, அவன் உடுத்த உடுக்கும் அது, அவன் உடுத்தணும், அதுதான் உடை. இவர்கள் உடுக்க பிரமிக்க உடுத்தபடி பொல்லாது என்று அவன் அழிகையிலே நன்றாக உடுக்காது. அதாவது இவள் உடுத்தின்னு இருக்கிறது சரியாக உடுத்திக்கல, நான் உடுத்தி விடுறேன்னு உடுத்தி விடுவானோ. அதுதான் ஆடை உடுப்போம், நன்றாக ஆடை உடுப்போம். அறையில் பீதக வண்ண வாடை கொண்டு என்கிறபடியே அவனைப் போலே வெளுப்போடே வாங்கி உடுத்ததன்றிருக்கு. அவன் என்ன பண்ணுவான், நல்லா ஜம்முன்னு பல வண்ணானுக்கு போட்ட வேஷ்டி எடுத்து உடுத்திப்பான். அந்த மாதிரியெல்லாம் எங்களுக்கு வேண்டாம். உடுத்து முசித்து வேர்ப்பு மனத்தோடே கூடின கூரை மாறாடப்பட்ட உடையாயிருக்கை, இந்த மாதிரி இருக்கக்கூடாது. உடுத்து கலைந்துதான் இருக்கணும். அப்படி இருக்கக்கூடிய ஆடை உடுப்போம், அணிவோம், உடுப்போம். அதாவது பிரிந்திருக்கல். இப்போ தான் இந்த வலைகள்லாம் நிற்கிறதில்ல. வரிவலையால் குறைவிலமே, மேகலையால் குறைவிலமே அப்படின்றதெல்லாம் பிரிந்திருக்கிற சமயத்தில் இப்போ பல்கலனும் யாமணிவோம் ஆடை எடுப்போம். அதனால் இப்போ எல்லாமே நாங்கள் பண்ணிக்கிறதுக்கு நீ உன்னுடைய சன்னதியில் நாங்கள்லாம் சித்தமாக இருக்கோம். அதன் பின்னே பார்ச்சோறு பீதகவாடை உடுத்தார், உடுத்து கலந்தனின் பீதகவாடை உடுத்து கலத்ததுண்டுன்னு பெரியாழ்வார் சொன்ன மாதிரி அடுத்ததாக கலத்ததுண்டும். அதன் பின்னே புறம்பே ஒன்றை பற்றி நாள் அவையும் இல்லை, அவனையும் கிடையாது. அவனை பற்றினால் சர்வலாபம் உண்டு. வேறு தேவதாந்திரங்களை பிடிச்சா அவனும் கிடையாது, அவையும் கிடையாதுன்னு அவையும் அழிந்து போகக்கூடியது. அவனை பற்றினால் சர்வலாபம் உண்டு. அதன் பின்னே பார்ச்சோழ் மூட நெய் பெய்து, நெய்யுண்ணோம் பாலுண்ணோம்னு சொன்னவா விரதங்கள் சமாப்தமாகிடுது. அதனால் இப்போ எல்லாத்தையும் சாப்பிடுவோன்றான். இத்தனை நாளாக என்னாச்சுன்னா, அந்த ஊரில் நெய்யுக்கும் பாலுக்கும் போக்கே இல்லை. இவாளும் சாப்பிடல, அவனும் பிரிஞ்சிருக்கான், அவனுக்கும் துக்கம், சாப்பிடல. அதனால் நிறையா சமிருத்தி ஆகிடுது. நெய் பெருமையாலும் பாய் பெருமையாலும். அதனால் நம்ம என்ன ஆகிடுதுன்னா, நெய்யும் ஜாஸ்தியாக எடுத்து பாலும் ஜாஸ்தியாக எடுத்து, பால் ஃப்ரெஷ்ஷாக இருக்கும், பாக்கியெல்லாம் தயிராக்கி நெய்யாக்கிடுவான். அதனால் நீ சேர்த்து வச்சுருக்கா நிறையா. அதனால் நீரில் ஆக்காதே பாலிலே ஆக்கி, அதனால் பாலிலேயே பண்ணிவிட்டாலாம் அந்த சோறை. நெய்யை நிரம்ப விட்டு நெய்யிடையிலே சோறு, நெய்யிடை நல்லதோர் சோறு அப்படின்றதாக நெய்யுக்கு நடுவில் சாதம். அப்படியாக சாதத்தை தேடி எடுக்கணுமா அதில். அப்படி பார்ச்சோறு மூட நெய் பெய்து முழங்கை வழிவார. அதெல்லாம் கையில் வாங்கிட்டா அப்படியே வழியறது அதில் நெய் முழங்கை வழிவார. ஏன் அப்படின்னாக்க, இவாள்லாம் என்ன பண்ணுறா, ரொம்ப திருப்தியாக இருக்கா. நான் நிறையா வயிறு திருப்தியாக இருந்தால் எப்படி சாப்பிட்றது, அது மாதிரியாக எல்லாம் கையில் வச்சுருக்காலாம். அப்படியே கையிலேருந்து வழிஞ்சு ஓடின்னு முழங்கை வழிவார கூடி இருந்து பசிக்கட உண்கிறார்கள் என்று. அதுக்காக சாப்பிடல, எல்லாரும் கூட தொட்டு கொண்டிருக்கையிலே உத்தேசம். அதனால் கூடி இருந்து எல்லாரோடையும் சேர்ந்து இருக்கிறது தான் அவளுக்கு ரொம்ப உத்தேசமாக இருக்குது. கூடி பிரிந்துபட்ட விசனமெல்லாம் தீர உன்னோடு கூடி நாள் வந்து கூடுவன்றது சொல்ல மாதிரி இழவு தீரும்படி கூடி இருந்து வாசல்கள் தோறும் அலமந்து எழுப்பிக்கொண்டு திரிந்த கிளேசமெல்லாம், ஒருத்தர் வீடாக போய் எல்லாரும் எழுப்பின்னு வந்த கிளேசமெல்லாம் போகும்படியாக இருந்து குளிர்ந்து. இதனால் எங்கள் நெஞ்சுகள்லாம் ரொம்ப கமர் விளந்து இருந்தது, அதெல்லாம் குளிரும்படியாக கோவிந்தா உன்னை பாடி கூடி இருந்து குளிர்ந்து கோவிந்தன் குணம்பாடி ஆவி காத்து காமத்தீயுள் புகுந்து கதுவா நிற்கின்றதாக குளிர்ந்து உரைகின்ற கோவிந்தனோடு. இதெல்லாம் ஆழ்வார் பாசுரங்கள். அப்படியாக சாமியா பண்ணைகளாய் அவனோடு சமமாக இருக்கணும் அப்படி என்பதாக கூடி இருந்து குளிர்ந்து எலோரம்பாவாய் என்று இந்த பாட்டுக்கு அர்த்தம். இதனுடைய சுவாபதேசத்தை கொஞ்சம் பார்க்கலாம். இந்த கூடாரை வெல்லும் சீர் ஆச்சாரியர்களை பற்றி. ஆச்சாரியர்கள்னால் கூடாதவர்களாக இருந்தால் கூட அவர்களையும் ஜெயிக்கக்கூடிய ஒரு பெருமை படைத்தவர்கள். அப்பைய தீட்சிதர் சுவாமி தேசிகனுடைய யாதவாபியத்தை வியாக்கியானம் எழுதிட்டு அவர் தார்க்கிகர்
அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன். அவர் பண்ணியிருக்கிற ஒரு பதத்துக்கே என்னால் வியாக்கியானம் பண்ண முடியலன்றதாக கை வாங்கினார். அப்படியாக அவர்கள்லாம் கூடாரை வென்றவர்கள். கூடாரை வெல்லும் சீர் கோவிந்தா. அவர்கள்லாம் கோவிந்தன் காப்பாற்றுறவா. என்னத்தை காப்பாற்றுறா? ஸ்ரீ சூக்தி ரட்சகர்கள். நாடு புகழும் பரிசினால் அப்படின்றா. அந்த குரவாதி ஹம்சாம்புதாச்சார சிஷ்யே ஜனாபக்திஹீனா யதீந்திரா பிரியாசிகு யதீந்திரா பிரியா விஷ்ணு காரண்ய தூராக குதோ முக்தி வார்த்தா தாத்ருக்விதானாம் அப்படின்றதாக பெருமையை படைத்தவர்கள். பரிசினால் நன்றாக சூடகமே தோல்விளையே. சூடகமே அப்படின்றது அந்த சூடகமே தோடே அப்படின்றதுக்கு என்ன அர்த்தம்னா, பராபர குருக்கள் பூட்டும் ஆத்மபூஷணங்கள், நமக்கு பூட்டக்கூடிய ஆத்மபூஷணம், நமக்கு இருக்கக்கூடிய அத்தியாத்ம ஞானம். அப்புறம் மந்திரோபதேசம் தோடுன்றது, செவிப்புன்றது அது அர்த்த சிரவணம். பாட்டகம் அப்படின்றது திவ்யதேச யாத்திரை. கூடியிருந்து அடியார்கள் குழாங்களுடன் கூடி. ஆடையெடுப்பம் நூத்தன சரீர கிரகம், அதாவது இந்த இதுவானதுக்கப்புறம் கிடைக்கக்கூடிய திவ்ய சரீரம். இப்படியாக ஆடையெடுப்போம், அதன் பின்னே பார்ச்சோறு, அதுக்கப்புறம் ஆனந்தம், கூடியிருந்து குளிர்தல் என்பதாக இதுக்கு ஆச்சாரியனுடைய ஒரு அனுகிரகத்தினால் நமக்கு கிடைக்கக்கூடிய சன்மானங்கள், பெருமைகள் இதெல்லாம் சொல்லப்பட்டிருக்கு இந்த பாசுரத்தில். கூடாரை வெல்லும் சீர் கோவிந்தா உந்தன்னை பாடிப்பறை கொண்டு யான் பெரு சன்மானம் நாடு புகழும் பரிசினால் நன்றாக சூடகமே தோல்வளையே தோடே செவிப்பூவே பாடகமே என்றனைய பல்கரணம் யாமணிவோம் ஆடையெடுப்போம் அதன் பின்னே பார்ச்சோறு உடனை பெய்து முழங்கை வழிவார கூடியிருந்து குளிர்ந்தேலோரம்பாவாய் சதமகமணி நீலா சாருகல்காரஹஸ்தா ஸ்தனபரணமிதாங்கி சாந்திரவாத்சல்ய சிந்து அழக வினிகிதாபிஹி ஸ்ரக்திரா கிருஷ்ணநாதா விலசதிகோதா விஷ்ணுசித்தாத்மஜானஹ கவிதார்க்கிகசிம்ஹாய கல்யாணகுணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குரவே நமஹ.